ஒர்க்கிங் லேடிஸ்க்காக நம்ம எப்படி வந்துட்டு இது பாலிடிக்ஸ் ஒரு தெளிவாக இருக்கும்னா, நிறைய இடத்துல வந்து டாமினேஷன்ஸ் இருக்கு, டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம எப்படி வந்து சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்க போறோம்னா, அது கண்டிப்பா பாலிடிக்ஸ் தெரியணுன்றது வந்து என்னோட அடிப்படை கோட்பாடு அதுல. இன்னைக்கு எந்த துறையில வேணா பார்த்தீங்கன்னா, பெண்கள் முன்னெடுந்து வந்துட்டே இருக்கிறாங்க. ஆனா பாலிடிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நிறைய பெண்கள் முன்னே வரதில்ல. அதுக்கான ரீசன்ஸ் வந்து நம்ம ஃபேமிலியா இருக்கலாம், இல்ல சொசைட்டியா இருக்கலாம். பட் அரசியல் பத்தி பேசுறதுக்கு யாரோட அனுமதியும் தேவையில்ல, யாரோட பெர்மிஷன்ஸோ இல்ல எதுவுமே தேவையில்ல. பட் அரசியல் பேசுறதுக்கான காரணம் என்ன, நாளைக்கு அந்த முக்கியமான டெசிஷன்ஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு அரசியலும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, அந்த டெசிஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுவும் பெண்கள் எடுக்கிற முடிவுகள் வந்து கண்டிப்பா எல்லோருக்கும் பயன்பாடுல இருக்கும். அதுக்காக தான் அரசியல் செய்யணும்னு நினைக்கிறேன். ஏன்னா டெசிஷன்ஸ் மேக்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு ஒரு டெசிஷன் மேக்கர் எடுக்கிறாங்கன்னா, அதுல வந்து பெரும்பாலும் வந்து ஆண்கள் தான் அங்க இருக்கிறாங்க. பெண்களும் இருக்கும்போது தான் நம்ம அது வந்து சமமா இருக்கும். எல்லாருக்கான உபயோகமா இருக்கணும். ஸோ அதனால நம்ம இந்த தலைவி அப்படின்ற ஒரு அசோசியேஷன் மூலமாவோ இல்லை இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாகவும் நம்ம அரசியல் பத்தி பேச போறோம். அதோட புரிதல் என்னன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நம்ம சொல்ல போறோம். ஸோ நீங்க எல்லாரும் கண்டிப்பா தலைவியில ஜாயின் பண்ணணும். நீங்க ஜாயின் பண்ணும்போது தலைவியை பத்தி நம்ம பேச போறோம். தலைவி அரசியல் பேசு.